அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம திருமணம் சார்ந்த வகையில் கணவன் மனைவி அந்த உறவில் ரெண்டு பேருடைய குணநலனும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லக்கணம் அப்படின்றது ஜாதகரை குறிக்குங்க. லக்கணம் அப்படின்றது ஜாதகர் பர்டிகுலராக லக்கணத்துடைய உபநட்சத்திரம் அப்படின்னு வச்சுங்களேன். அதே மாதிரி 7ஆம் பாவம் அப்படின்றது தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர், ஆண்னா பெண்ணு, பெண்ணா ஆண், அதை எடுத்துக்கோங்க. அப்போ ஜாதகப்படி லக்னத்துடைய உபநட்சத்திரமும் 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருடைய குணநலனும் ஒரே மாதிரி இருக்கும். பெரும்பான்மையாக நிறையா பேருக்கு அப்படி அமையாது, ஒரு சிலருக்கு அப்படி அமையும். ரெண்டு பேருக்கும் லக்கணத்துடைய உபநட்சத்திரமும் 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரமும் சேமாக வர மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஜாதகத்தோட டீட்டெயில்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஜாதகருடைய லக்கணத்துடைய உபநட்சத்திரம் சுக்கிரன். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவத்துடைய இந்த உபநட்சத்திரம் பாருங்கள், அந்த இடத்துல சுக்கரனா விழுந்திருக்குதுங்க. சரிங்களா? அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே கிரகத்துடைய தொடர்புகள் உபநட்சத்திரமாக இருக்கிறதால அந்த குணநலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நான் உங்களுக்கு வேற ஒரு ஜாதகத்தை காட்டுறேன். 1971 பிறந்த ஜாதகம். இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு லக்கணம் மீன லக்கணமாக விழுந்திருக்குது. லக்கணத்துடைய உபநட்சத்திரம் குரு. அதே சேம் 7ஆம் பாவத்துடைய அந்த உபநட்சத்திரத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரமும் ஜாதகருக்கு குருவாக விழுந்துருக்குது. அப்போ ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி அந்த குணநலன்கள் கொஞ்சம் ஒத்து போகிறதுக்கு உண்டான சூழலை காட்டுது அப்படின்றத பார்க்கலாம். அதே வேற ஒரு ஜாதகத்தை காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இந்த ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. டீட்டெயில்ஸ் 1982 பிறந்த ஜாதகம், பொள்ளாச்சி 6:04 PM. இப்போ இந்த ஜாதகருக்கு லக்கணம் எங்கே விழுந்திருக்குது அப்படின்னா இந்த இடத்துல விழுந்திருக்குதுங்க, விருச்சிக லக்கணம். லக்கணத்துடைய உபநட்சத்திரம் பார்த்துங்க, சந்திரனா விழுந்திருக்குதுங்க. சரிங்களா? அதே 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் என்னவா வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல செவ்வாயாக விழுந்திருக்குதுங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாதகர் ஒரு ஆணுடைய ஜாதகர் அப்படின்னு வச்சுக்கணும்னா இவர் சந்திரனை கொஞ்சம் சாந்தமாக இருக்கக்கூடியது, அமைதியாக இருக்கக்கூடிய கிரகத்தை சொல்லும். இவர் அமைதியாக இருப்பார், ஆனால் இவருக்கு வரக்கூடிய மனைவி அப்படின்றது செவ்வாயாக இருக்கிறதுல நல்லா கோபமாக இருக்கக்கூடிய தன்மை, கொஞ்சம் முரட்டுத்தனமாக செயல்படக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.